அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புத்தாண்டு முதல் செவ்வாய்க்கிழமை ஜெப வழிபாடுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். Our beloved people in Christ, we welcome you all to the new service of this new year. 2020வது வருஷம் கடந்து போய்விட்டது. For 2020 has gone. 2021வது வருஷத்துல நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். For we all have been stepped into 2021. 4 நாட்கள் கடந்து 5வது நாட்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். For the Lord has saved us past 4 days and we have come into His presence on the 5th day. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் அதிசயமாய் நம்மை வழிநடத்துவார். For the Lord leads us wondrously every day, week and year. அவர் நாமத்தையே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us all praise His name alone. அவருடைய அன்பையே துதிப்போம். Let us all love. அவர் நாமத்துக்கே நாம் மகிமை செலுத்துவோம். Let us all give praise to His name. நாம் எல்லாருமாய் சேர்ந்து Let us all come together. அருமையான ஒரு பழைய கன்னட பாடலை நாம் பாட கேட்போம். And let us all sing this old Kannada song. ದೇವರ ಪ್ರತಿರೂಪ, God's beloved. ಶ್ರೀ ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ Oh Lord, we give you all the praise. ಎಂದು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಕೊಂಡಾಟದಿಂದ ನಾವು ಆಡೋಣ. ನಾಮವು ಅತ್ಯಂತ ಶ್ರೇಷ್ಠವು ಸ್ವಾಮಿ ಎಂದು ಹೇಳಿ ಹಾಡೋಣ. Hallelujah. நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பாடும்போது
எத்தனை பெரிய மகிழ்ச்ி அன்பானவர்களே. Such a great joy when we praise and thank the Lord. ಆತನ ನಾಮವು ಅತ್ಯಂತ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿದೆ. For his name is wonderful. ஓ, அவர் மகிமையான தேவனாய் அவர் இருக்கிறார். For he is a wonderful God. ஆண்டவரே, உம்முடைய அன்பு என்றென்றைக்கும் மாறாதது. Oh Lord, your love has never changed. கடந்த வருடமெல்லாம் எங்களை காத்தீர். Oh Lord, last year you saved us. இந்த வருடமும் எங்களை காப்பாற்ற போகிறீர். This year also you are going to save எங்களை us. நடத்த போகிறீர். You are going to lead us. எங்களையும் Us எங்கள் குடும்பங்களையும் and our families. எங்கள் ஊழியங்களையும் And all our ministries. எங்கள் ஜெப கூடாரத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் And all the people who are at the எங்கள் praise பெரிய சபையில் இருக்கிற சபை மக்களையும் and all our church members. ஒவ்வொரு போதகர்களையும் All the pastors. ஒவ்வொரு மூப்பர்களையும் All the people. ஒவ்வொரு ஊழியக்காரிகளையும் All the servants of God. அன்பு கரங்களில் நாங்கள் ஒப்பு We கொடுக்கிறோம். send everyone. நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் Let பண்ணுவோம். us all close our eyes and pray. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Our most holy God, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி. oh Lord, we thank you for this blessed moment. இந்த புதிய வருடம், இந்த புதிய மாதம், இந்த புதிய நாளுக்காக உமக்கு கோடி நன்றி Oh சொல்கிறோம். Lord, we give you thanks for this new day, new month, and new year. இந்த முதல் செவ்வாய்க்கிழமை உம்முடைய பாதத்திலே குடும்பமாய் உட்கார்ந்து ஆராதிக்க முடியாய், ஜெபிக்க முடியாய் கிருபை செய்தமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். Oh Lord, for you have been gracious to us, for we have come to the first Tuesday in your presence. இந்த புதிய வருடம் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறபடியால் கோடி கோடி நன்றி சொல்கிறோம். Oh Lord, we give thanks to the crow, for you have given us a new month and a year. இந்த மாதம் முழுவதும் வாக்குத்தத்த வசனங்களால் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. Oh Lord, lead us in your promises. பரிசுத்த ஆவியான தேவன் எங்களை ஆட்கொண்டு நடத்துவாராக. Oh Lord, may you take care and lead us. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் கூடவே வருவீராக. May our Lord Jesus Christ come with us. பிதாவாகிய தேவனுடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. May be grace found in the above Father's eyes. இங்க வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Oh Lord, we surrender each and everyone who's come. எங்கள் ஒவ்வொருவரையும் மறைத்து உம்மை வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி. Oh Lord, we thank that you are going to cover us and be shown. உமது நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. Oh Lord, may your name be glorified. உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். Oh Lord, you transform us that we may hear your voice and do your desire. உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்யணும் ஆண்டவரே. Oh Lord, we have to hear your voice and we have to do your desire. எங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். You surrender us as a living sacrifice. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. Oh Lord, you take care and lead us. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் In the name of our Lord Jesus Christ, அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. we surrender and pray. ஆமென். Amen. ஆமென். 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 ஹalleluya 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 உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சந்தோஷமா இருந்ததா? இந்த 21 உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பங்களிலே, உங்க சபைகளிலே, நம் திருச்சபைகளிலே எல்லாரும் வரவேற்பு கொடுத்தோம். ஹalleluya. ஆகவே இந்த ஆண்டு நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அதை கேட்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க பெற்றுக்கொள்ள போகிறாங்க. ஆகவே கடந்த ஒவ்வொரு நாட்களுக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இது இந்த ஆண்டில, இந்த 2020 உங்க வீட்டில நம்ம அனுதினமும் தியானிக்கிற வசனங்களே இன்று தியானிக்கக்கூடிய வசனம் என்ன தெரியுங்கன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 26. ஜோயல் சாப்டர் 2 verses 26. இதை நம்ம தியானிக்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிகமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya ஹalleluya. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்று சொன்னால் அவரை நம்புகிற பிள்ளைகள் அவர்களை துதிப்பார்களாம், அவருக்கு நன்றி சொல்வார்களாம், அவர்கள் சம்பூர்ணமாய் இருக்கும்படிக்காக தேவன் திருப்தி ஆக்குகிறார். ஆக இந்த வேளையில கடந்த நாட்களுக்காகவும் வந்துதான் இந்த புதிய ஆண்டுக்காகவும் எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை சொல்வோம். என்னன்னு சொல்வோம்? நன்றி. தேங்க்யூ ஜீசஸ் என்றுதான் நாம சொல்வோம். அப்ப இந்த வேளையில நன்றி பலிபீடம் கட்டுவோம். ஏனென்றால் என் நல்ல தேவன் என் வாழ்க்கையில பல நன்மைகள் செய்திருக்கிறார், ஆயிரம் நன்மைகளை செய்திருக்கிறார். ஆகவே நான் அவருக்கு நன்றி சொல்வேன் என்று சொல்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ. நன்றி பலி
ராஜ்யத்திலே சேர்த்து விட்டார். அவருக்கு சொந்த ஜனங்களாய் நம்ம மாற்றி இருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோமா? Thank you, Lord. Yes. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டேன். உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டேன். சொந்த மகனாக உரிமை தந்திருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். என் தேவன் எனக்கு நன்மை செய்தார். பலிபீடம் கட்டுவோம். Thank you. நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மைகள் இது நன்மையாய் நன்மைகள் ஆயிரம் ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மைகள் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஓ நன்றி தகப்பனே, எனக்கு நன்மை செய்தீரே. காப்பாற்றினீரே. எனக்கு ஜீவன் தந்தீரே. சொந்த மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டீரே. நன்றி. Yes. ஆமென். Oh, thank you, Lord. Hallelujah. 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 தேவன் நம்மை சொந்த மகனாக மகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து தேவனுக்கு நாம நன்றி சொல்வோம். ஆகவே இந்த வேளையில என் வாழ்க்கையில Amen. தேவன் Amen. அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் எனக்கு அவர் என்னென்ன ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில செய்யல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுதான் நன்றி பள்ளியில நம்ம பாடினோம். அவர் எனக்கு Thank செய்த you, Lord நன்மைகள் Jesus. ஆயிரம் ஆயிரம் என்று சொல்லி ஆண்ட சமூகத்துல புகுந்து என் தேவனே, அப்பா என் வாழ்க்கையில நீங்க அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறீங்க. ஒன்று மாத்திரம் செல்வேன். யெகோவா ஈரே, உமக்கே நன்றி. எஸ் லார்ட். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அனைத்தையும் அறிவிடும், எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம். Thank you, Lord. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும். நீங்க சேர்ந்து சொல்லுங்க. எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. Yes. புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்க்கிறார். அவர் நித்தமும் சுகமாய் நம்மை நடத்துகிறார். கழுகுகளைப் போல அவர் நம்மை சுமந்து கொள்கிறார். ஆகவே யெகோவா ஈரே, உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. Thank you, Lord. Thank you. Thank you. நன்றி. புல்லுள்ள இடங்களில் என் நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினைப் போல என்னை சுமந்திடும் என் தேவனே. சொல்லுங்க. புல்லுள்ள இடங்களில் என் நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினைப் போல என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. செட்டையின் நிலையில் அடைக்கலும், தீங்குகள் எதுவும் நேரிடாதபடிக்கு அவர் நம்மை காத்துக் கொள்கிறார். ஆகவே அப்பா உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. Thank you, Lord. செட்டையின் நிழலில் அடைக்கலும், தீங்குகள் நேராதபடிக்கு
யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன், நம்மை காண்கின்ற தேவன், அனைத்தையும் கொடுக்கின்ற தேவன். அந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஒரு கொஞ்ச நேரத்தில் தேவனை ஒரு அழகான ஆராதனைகளை செலுத்தும். எங்கெங்க இருக்கிறவங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உங்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்து பாதுகாத்து வந்த தேவனை எவ்வளவு அழகா ஆராதிக்க முடியுமோ அவ்வளவு அழகா ஆராதனை பண்ணுங்க. உங்க வார்த்தைகளை, சொந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி தேவனை துதிங்க. எல்லாரும் அப்படியே சொல்லுங்க, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெறும் துதிச்சு கொண்டே இருங்க. துதிங்க, 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 துதிங்க. மத்தியில வாசம் செய்கிறவர் இந்த ஆண்டு உங்களுக்கு தந்திருக்கிறார், உங்க கணவனுக்கு தந்திருக்கிறார், உங்க மனைவிக்கு தந்திருக்கிறார், உங்க பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார், உங்க பெற்றோருக்கு தந்திருக்கிறார், வீட்டில் இருக்கிற பெரியோர்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே ராஜா உமக்கு நன்றி, இந்த ஆண்டுக்காக நன்றி. இந்த ஆண்டை என்ன நம்பி கொடுத்திருக்கிறீங்களே, உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் செய்த ஆண்டவரே. கடந்த நாட்கள் நாம் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் எத்தனையோ காரியங்கள் செய்யாதே விட்டோம். இந்த வருஷத்திலோ ஐயா என்னை நம்பி மறுபடியும் வாழ வச்சிருக்கிறேன். அதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த ஆண்டில் உமக்காக அநேக காரியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கே ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கே நன்றி, 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 நன்றி. Thank you Lord, 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 thank you Jesus. என் கண்மலையானவராய் இருக்கிறார், என் கோட்டையாய் இருக்கிறார், துருகமாய் இருக்கிறார், என் கேடுகமாய் இருக்கிறார் என்று சொன்னார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த சின்ன ஆராதனை வேளையில நீங்க இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? Thank you Lord. Yes, yes, yes. Amen. Thank you. Yes, thank you Lord. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. குடும்பத்தில் சொல்லுங்க, கண்மலையானவரே, thank you. என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே.
கஷ்டமாய் தோன்றும். ஆனா அதே உலகத்தை நிமித்தம் வருகிற வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லா மத்தியிலும் தேவன் நமக்கு எல்லாமா இருக்கிறவராய் இருக்கிறார். வசனம் அதான் சொல்லுகிறது, என் நாமத்தில் எங்க இருவர் மூவர் ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அங்க நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வேளையிலே தேவனை துதித்தோம், பாடல்களை பாடினோம், தேவனை மகிமைப்படுத்தினோம். இந்த வேளையில நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வேத வசனங்களுக்காகவும் இந்த நியூ இயர்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை தந்திருக்கிறாரே, அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அநேக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தாய்மார்களும் கஷ்டப்படுகிறது, தன் பிள்ளைகள் நல்ல முறையில சாப்பிடுவதில்லை என்று சொல்லி மிகவும் வேதனைப்படுறாங்க. நம்ம குறைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், தேவன் நிறைவாக்குவார். அதில் விசேஷமாக ஜோயன் மரிஷா என்ற ஒரு குழந்தை, அந்த குழந்தை மிகவும் அந்த தாயார் வேதனைப்படுறாங்க, அந்த மகள் சாப்பிடுவதில்லை என்று சொல்லி. அவங்க என்ன சாப்பிட்டாலும், ஒரு பிடி சாப்பிட்டாலும் அது அந்த பிள்ளைகளுக்கு பலனா இருக்கணும் சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜோஹேன் மரிஷாவுக்காகவும், மற்றபடி ஆரோன் அரவிந்த் அந்த குழந்தைக்காகவும், இனியா என்ற குழந்தைக்காகவும், பிளெஸி என்ற குழந்தைக்காகவும், ஆரோன் ஆல்பர்ட் என்ற குழந்தைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல முறையில அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அது அவங்களுக்கு பலனா இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் யூடியூப் மூலியமாக வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற உங்க குடும்பங்கள் கூட எத்தனையோ சிறு பிள்ளைகள் இப்படியான வேதனைக்குள் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு இருப்பார்கள், உங்க மத்தியில் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் கைகளை அவங்க தலைமையில கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஏற்ற வேளையில அவர்கள் சாப்பிடுகிற உணவு அவங்களுக்கு பலனாய் மாறும். அல்லேலூயா. ஆகவே கண்களை மூடி இந்த கருத்துக்காகவும் வேதவசனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, அருமையான மாலைவேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2021ல எங்களை காண வைத்தமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டை எனக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டிலே இதெல்லாம் தேவனுக்காக செய்வேன் என்று சொல்லி ஒரு பிரதிஜை எடுத்துக்கொண்டார்களோ, ஒருவேளை ஆண்டவரே அவர்கள் செய்ய மறந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த வருஷத்திலே அவர்களை நம்பி மறுபடியும் இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறீங்க. விட்டு ஒவ்வொரு நன்மையான காரியங்களை இந்த வருஷத்துல செய்யும்படிக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் புதுப்பையும் ஆண்டவரே என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. இந்த குழந்தைகள் எல்லாம் கருத்துல புகழுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல முறையில் அந்த பிள்ளைகள் சாப்பிடுற உணவு அவங்களுக்கு பலனா இருக்கணும் ஆண்டவரே. அப்படியே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. இப்போது என்னோடும் எங்களோடும் ஐயா ஊழியக்காரர் வழியாக நீங்க பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனுருடைய வார்த்தைகள் எல்லாமா இருக்கிறதே அப்பா, உங்களுடைய வார்த்தைகள் சொல்லாகும், அவை கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலே புதிய வசனங்களை வைத்து எங்களை புத்துணர்வை தந்து புதுப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வசனங்களின் படி எங்கள் வாழ்க்கையில இந்த ஆண்டு எல்லாமே புதிதாய் வரட்டும் ஆண்டவரே. அப்படியே என் கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த யூடியூப் மூலமா வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்க மத்தியில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் கருத்துல புகெடுக்கிறோம். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதியும். உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அனுதினம் தியானிக்கிற வசனங்களிலே இன்றைய ஆண்டவரே யோவேல் 2:26 சொல்லுகிறதே, உம்மை பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. துதிக்கிற வணக்கத்தை நாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord. வேத வசனங்களை எடுத்து வசனங்களை நான் கவனிப்போம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரம்யான ஆராதனையிலே நாம் பங்கேற்றோம். ஆகவே நாம் எல்லாருமா சேர்ந்து பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு நாம் எல்லாருமாய் கைகளை தட்டி உற்சாகமாய் தேவனுக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய தேவன் அவருடைய மகிமைக்காக உங்களையும் நம்மையும் உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பெரிய ஆச்சரியமான காரியம். ஆக பிரியமானவர்களே,
2020வது வருஷத்தை குறித்து உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுக்கும் தெரியும். எல்லா ஜாதி மதம் பேதமின்றி எல்லா மக்களையும் கடவுள் என்ற பேரில அந்த தெய்வம் நம்ம எல்லாரையும் பாதுகாத்து வந்தார், நம்ம எல்லாரையும் போஷித்து வந்தார். வீட்டோடு கூட அடைந்து இருந்தோம். அந்த வருஷம் அப்படியே கழிந்து போய்விட்டது. 2021வது வருஷத்துல நாம முதல் மாதத்துல 4 நாள் கடந்து 5வது நாளில ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வந்திருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த வருடம் நம்ம எல்லாருக்கும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய், இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் இதோ ஆண்டவர் இந்த நாள்ல அந்த வசனத்தை படிச்சாங்க இல்லையா ஆராதனை வேளையில, என்னுடைய ஜனங்கள் அதிசயமாய் அவர்கள் நடத்தப்படுவார்கள், அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஹல்லேலூயா. அநேக காரியங்களிலே வெட்கப்பட்டோம் அன்பானவர்களே, அவமானப்பட்டோம், தலை குனிந்தோம், தரித்திரத்துல வாழ்ந்தோம், கண்ணீரில வாழ்ந்தோம், வியாதியில வாழ்ந்தோம், பிரச்சனைகளில வாழ்ந்தோம். இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு சில நேரங்களில் நாமே அதற்கு காரணமா இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலும் கூட இந்த வருடத்தை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குற்றம் குறைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவருடைய கரத்துல, எசப்பா நீங்க நடத்துங்க, தெய்வமே நீங்க நடத்துங்க, தேவனே நீங்க நடத்துங்க, கடவுளே நீங்க நடத்துங்க என்று சொல்லி அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இந்த நாளிலும் கூட தேவன் விசேஷித்த விதத்துல உங்களையும் நம்மையும் நடத்துவார். ஆக இந்த நாளுக்கான செய்திக்காக வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கலாம். முதல்ல இங்கிலீஷ்ல சத்தமா படிக்கிறாங்க. The book of Deuteronomy chapter 11 verses 9 to 12. இந்த இடத்துல ஆண்டவர் விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் தருகிறார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 12 முடிய இருக்கிற வசனம். கடவுளுக்கும் மனிதனுக்கும், கடவுள் உண்டாக்கின ஜனங்களுக்கும், அந்த ஜனங்கள் கடவுளையே நோக்கி பார்க்கும் போது, ஆண்டவர் செய்ததான ஒவ்வொரு காரியங்களையும் நோக்கி பார்க்கும் போது, அந்த கடவுள் மனிதனுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் தான் இன்றைய நாளில இந்த ஜனவரி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில நாம் இதை வாக்குத்தத்த வசனங்களாக நாம வாசிக்க கேட்கலாம். And that you may prolong your days in the land which the Lord swore to give your fathers, to them and their descendants, a land flowing with milk and honey. For the land which you go to possess is not like the land of Egypt from which you have come, where you sowed your seed and watered it by foot as a vegetable garden. Amen. But the land which you cross over the possess is a land of hills and valleys, which drinks water from the rain of heaven, and a land for which the Lord your God cares. The eyes of the Lord your God are always on it, from the beginning of the year to the very end of the year. Amen. Amen. Hallelujah. Say everybody hallelujah. Praise the Lord. தமிழ்ல படிக்கலாமா? 9வது 10வது ஒரு வசனத்தை படிச்சுங்க ஒருத்தர். 9வது 10வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தயவுசெய்து நல்லா கவனிங்க. ஆழமான சத்தியம் உனக்காக எனக்காக தான், ஜாதி மதம் பேதமின்றி நம்ம எல்லாருக்கும் கடவுள் கொடுக்கிற வார்த்தைகள். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் பிதாக்களும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கு இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக. படிங்க. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தார். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அல்லேலூயா. 12-13 படிங்க. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆமென். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும்
எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வேற ஒருத்தர் 13வது படிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கின்ற என் கற்பனைகளை கீழ்ப்படித்து வாக்குத்தத்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் அநேக வசனங்களை கேட்கலாம். முழு வேதாகமத்துல 7000த்திற்கும் மேற்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறது என்று சொல்லி வேதாகம ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், அநேக போதகர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அன்பானவர்களே, இந்த வருடத்திற்காக நம் வழியாய், இந்த குழுவின் வழியாய் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள், அநேக போதகர்கள் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுப்பாங்க. அதை ஒவ்வொன்றாக வைத்து விசுவாசித்து நீங்கள் செபியுங்கள். ஆண்டவர் அப்படியே உங்க வாழ்க்கையில செய்வார். இன்றைக்கும் இந்த செய்தியினுடைய தலைப்பு விசாரிக்கும் தேவன் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. விசாரிக்கும் தேவன் இயேசு. தேவன் நம்மை விசாரிக்கிறார் அன்பானவர்களே, நம்மை விசாரிக்கிறார், உங்களை விசாரிக்கிறார், நம்ம எல்லாரையும் விசாரிக்கிறார். ஒவ்வொரு மனித குலத்தையும் தேவன் கடவுள் என்ற பேரில் அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய விசாரிப்புக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்காமற் போகிறதுனாலதான் அந்த விசாரிப்பின்ற அந்த வார்த்தையை நீங்களும் நானும் கேட்காம போய்விடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நம்மை விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த 11வது அதிகாரத்துல 1 - 13 முடிய இருக்கிற இந்த வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இதில் ஆண்டவர் 7 விதமான கட்டளைகளை வைத்திருக்கிறார். என்ன சொல்கிறது? முதல் வசனத்துல, அதாவது என்னுடைய கற்பனைகளை கை கொள்வாயாக. அல்லேலூயா. முதல் வார்த்தையில கை கொள்வாயாக. 7வது வசனம் சொல்கிறது, நான் செய்ததை எல்லாவற்றையும் உன் கண்களால் கண்டாயே என்று சொல்கிறார். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம கண்டிருக்கிறோமே என்று சொல்கிறார். அதே நேரத்தில் 8வது வசனம் சொல்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உன்னை கொண்டு போய் வைப்பேன். அல்லேலூயா. 4வது வார்த்தை 9வது வசனம் சொல்லுகிறது, ஓ நீ நீடித்த காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நன்றா கவனித்துக் கொண்டே வாங்க. 10வது வார்த்தை அங்கே விசேஷமாய் சொல்லப்படுகிற காரியங்களை பாருங்க. எகிப்து தேசத்துல இருந்தது போல உனக்கு இனி இராது. அப்படின்னா போன வருஷம் இருந்தது போல இந்த வருஷம் இருக்காது. வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. தேவன் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறார். அதாவது 12வது வசனம் அங்கே 6வது வார்த்தையில் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய கண்களில் உனக்கு இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. அவருடைய கண்களை உண்மையிலே வைத்துக் கொண்டு உனக்கு இரக்கம் கிடைக்கும்படியாய் ஆண்டவர் செய்வார். 13வது வசனம் 7வது காரியம் என்ன சொல்கிறது? அவருடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தார். இப்படிப்பட்ட 7 விதமான காரியங்களை ஆண்டவர் உனக்கு எனக்கு தந்திருக்கிறார். 7 விதத்தில நீங்களும் நானும் நாம கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால், இந்த செய்தியினுடைய சாராம்சம், அதாவது இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன சொல்கிறது? அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் இயேசுவா இருக்கிறார். தேவன் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறார். அன்பானவர்களே, சங்கீதம் 65 அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, அவர் எப்படியா விசாரிக்கிறாரா? வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன். ஆண்டவரே, உமது பாதை நெய்யாய் பொழிகிறது சுவாமி. ஆண்டவருடைய விசாரிப்பு பாருங்க. முதல்ல ஆரம்பமே என்ன சொல்கிறது? வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். குட் திங்ஸ் ஆன காரியங்கள் எல்லாமே நல்ல காரியங்கள் தான். ஆனா நாம தான் அந்த நல்ல காரியங்களை சுதந்திரிக்காம போகிறோம். அவருடைய பாதையெல்லாம் நெய்யா இருக்கிறது அன்பானவர்களே. அவருடைய பாதையெல்லாம் சுலபமா இருக்கிறது. எந்த ஒரு பதார்த்தத்தை செய்கிறதற்கு முன்பதாக அநேகர் இந்த நெய்யை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? அது ரொம்ப சுலபமா இருக்கட்டும், மெதுவா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஆக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற அந்த நன்மையான காரியங்கள், அந்த பாதைகள் கரடுமுரடையா இல்லாமல் நல்லதா இருக்கும்படியாய், மெதுவா இருக்கும்படியாய், லேசா இருக்கும்படியாய் உமது பாதையெல்லாம் நெய்யாய் படுகிறது ஆண்டவரே. எத்தனை பெரிய ஆச்சரியம் அன்பானவர்களே. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை, வருஷங்கள் எல்லாம் தேவன் நன்மையினால் முடிசூட்டுகிறார். நன்மையை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் விசாரிக்கிறார் பாருங்க. நம்மை விசாரிக்கிற தேவன் அன்பானவர்களே. உபாகமம் 8 அதிகாரம்
தயவுசெய்து அந்த வசனத்தை படிக்கிறாங்க, கேளுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம், அதுல 3வது 4வது வசனம். அங்கே ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை தயவுசெய்து கவனித்து பாருங்க. என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 8வது அதிகாரம் 8th chapter 3rd verse. சீக்கிரம். He humbled you, causing you to hunger and then feeding you with manna, which neither you nor your fathers had known, to teach you that man does not live on bread alone, but on every word that comes from the mouth of the Lord. ஆமென். அல்லேலூயா. படிங்க 3வது வசனம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, நல்ல கவனிங்க, அவர் நம்மை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய, அதாவது தேவனுடைய, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் கற்பனையினாலும் வசனத்தினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அவர் ஒரு சில நேரத்துல நம்மை பார்க்காம போயிடுறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல அன்பானவர்களே, ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில விசுவாச போராட்டம் வரும். அந்த விசுவாசத்துல நீ அந்த போராட்டத்துல ஜெயிக்கணும். அப்பதான் நான் விசுவாசத்துல நிலைத்து நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். வார்த்தையினாலே நம்மை வாழ வைக்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். முற்பிதாக்கள் யாருமே அறியாத அந்த மன்னா எது? அதுதான் தேவதூதர்களுக்காக வைத்திருக்கிற உணவு. அந்த உணவை கொடுத்து வனாந்திரத்தில் அழிந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி விசாரிக்கிற தேவனாகிய இயேசு நம்முடைய முற்பிதாக்களை அவர் 40 வருட காலங்கள் அந்த வனாந்திரத்தில் அவர்களை போஷித்துக் கொண்டே வந்தார். அன்பானவர்களே, எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு தயவுள்ள தேவன், எவ்வளவு அன்புள்ள தேவன். ஆகவேதான் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ஓ, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு பலத்தோடும், உங்கள் முழு ஆத்மாவோடும் கர்த்தரிலே அன்பு கூறுவீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் காட்டுகிறவராயிருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்மை விசாரிக்கிற தேவன் பாருங்க அன்பானவர்களே, வருஷத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நாளும் கூட நம்மை மறவாதபடிக்கு நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். கடந்த நாட்களில், கடந்த வருடம் அநேக போதகர்கள் சொன்னார்கள், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தார்கள். உண்மையாகவே நாம வீட்டிலே இருந்தோம், லாக்டவுன்ல இருந்தோம், வெளியில போக முடியாது இருந்தோம், சம்பாதனை இல்லாத இருந்தோம், சம்பளமே இல்லாத இருந்தோம். ஆனாலும் நன்றாக யோசிச்சு பாருங்க, ஒரு நாளாவது நம்மை பட்டினியா வைத்தார் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்துக் கொண்டே வந்தார். நான் உன்னை மறக்கவே மாட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இதோ இங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவரை முழு இருதயத்தோடு கூட நாம் அன்பு செய்வோம் என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளை முழு ஆத்மாவோடு கூட நாம் அன்பு செய்வோம் என்று சொன்னால், பைபிள் சொல்கிறது 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். எத்தனை அன்புள்ள தேவன் அன்பானவர், எத்தனை இரக்கமுள்ள தேவன். சங்கீதம் 102ஆம் அதிகாரத்துல, சீக்கிரம் வாங்க, இந்த இடத்துல வாங்க. அங்கே ஆண்டவர் நம்மை குறித்தும் நம்மை பிள்ளைகளை குறித்தும் எப்படியாய் விசாரித்து பாதுகாக்கிறார், எப்படியாய் வாழ வைக்கிறார் என்று சொல்லி the book of Psalms 102 verse 27 and 28 அங்கே என்ன சொல்கிறது பாருங்க. சத்தமா இங்கிலீஷ்ல படிங்க. But you are the same, and your years will have no end. The children of your servants will continue, and the descendants will be established before you. Amen. 28 27 28 நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடித்து போவதில்லை. ஆமென். தேவன் என்றென்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். வாக்கு கொடுத்துட்டு எங்கே இருக்கிறவர் அல்ல, விசாரிக்கிற தேவன் என்று சொல்லிவிட்டு எங்கே இருக்கிறவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் உன்னையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய ஆண்டுகளும் நாட்களும் வருஷங்களும் நிமிடங்களும் நேரமும்
மாறாததா இருக்கிறது, முடிந்து போவதில்லை, முடிந்து போவதே கிடையாது. உமது அடியானின் பிள்ளைகள், நல்ல கவனிங்க, உமது அடியானின் பிள்ளைகள், அதாவது இயேசுவே, தேவனே, கடவுளே, ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவர்களுடைய பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? வாசம் பண்ணுவார்கள் என்ற அர்த்தம், வாழ்வார்கள் என்ற அர்த்தம். ஆமன்பானவர்களே, தாபரித்திருப்பார்கள். அவர் தாபரித்திருப்பார்கள் என்று சொன்னால் வாசம் பண்ணுவார்கள், வாழ்ந்து கொண்டு வருவார்கள். அவர்களுடைய சந்ததி உமக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கும் என்று நிலையாயிருக்கும். ஆண்டவரே சொல்லிட்டாருங்க. நம்மை விசாரிக்கிற தேவன் சொல்றார், உன்னுடைய பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், உன்னுடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள், உன்னுடைய பிள்ளைகள் வாழ்வார்கள். அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள், அவரை நம்புகிற ஜனங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் சொல்கிறார், உன் சந்ததி ஆசீர்வாதமாயிருக்கும், உன் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையும் நாம் வாழ்கிற இந்த உலகத்தையும் தேவன் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த பைபிளிலே நமக்கு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? 2 Chronicles 7th chapterல 14 and 15 அங்கே விசேஷமான ஒரு காரியம் சொல்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அல்லேலூயா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதலில் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தேவனுடைய முகத்தை தேடுவீர்களானால், தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் மனம் திரும்புவீர்களானால், பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது பாருங்க, பரலோகத்தின் தேவன் அதை கேட்கிறவராயிருக்கிறார், அதை விசாரிக்கிறவராயிருக்கிறார், அதை கவனிக்கிறவராயிருக்கிறார். அதை கேட்டு நான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து நான் அவர்களுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் சேமத்தை கொடுப்பேன், நன்மையை கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இங்கே மிக தெளிவாய் சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, அதற்கு அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? இந்த ஸ்தலத்திலே என்னை விசுவாசித்து எங்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் கூடி ஆண்டவரை துதிக்கிறீர்களோ, ஆராதிக்கிறீர்களோ, அந்த இடத்துல தேவன் சொல்கிறார், என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறது. அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஆகவேதான் சங்கீதம் 55:22 சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிக்கிறவர், நீதிமானை ஒருபோதும் பசியினால் வருந்த விடவே மாட்டார் என்று பைபிள் சொல்லுகிறார். நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல வைக்கணுங்க, நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணுங்க, நம்முடைய குற்றம் குறைகளுக்காக நாம மனம் மறந்துடுங்க. அப்பொழுது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் விசாரிக்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய குடும்பத்திற்கு சேமத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய குடும்பத்திற்கு நன்மையை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்க என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லி விசாரிக்கிற தேவன் சொல்கிறார். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்திலிருந்து அடைக்கலம். அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு நாள் மாத்திரம் அல்ல, இந்த வருஷம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உங்களையும் நம்மையும் விசாரித்துக் கொண்டே வருவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆமன்பானவர்களே, நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்மை காப்பாற்றுகிறவர் தேவன், நம்மை நடத்துகிற தேவன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே நான் உனக்கு உதவி செய்தேன் என்று அல்லவா? இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். நம்மை விசாரிக்கிற தேவன் எவ்வளவாய் கவனிக்கிறார் பாரான்பானோம். அனுக்கிரக காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கணுமா? அவருடைய முகத்தையே நோக்கிப்பார். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கணுமா? நமக்கு உதவி செய்யணுமா? நம்மை ரட்சிக்கணுமா? நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தரணுமா? இதோ அனுக்கிரக காலம், இதோ ரட்சணைய நாள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ஆண்டவர் அனுக்கிரக காலம் என்று சொன்னால் தேவன் நமக்கு செவி கொடுக்கிற காலம் என்று அர்த்தம். ரட்சணை நாள், இப்பொழுதே ரட்சணை நாளா, தேவன் நமக்கு இப்பொழுதே உதவி செய்கிறார் என்று அர்த்தம். எப்படியாய் நம்முடைய ஜெபங்களை கேட்டு
விசாரிக்கிற தேவன் எவ்வளவாய் உதவி செய்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் மனிதன் தவறினத போது, பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே பைபிள் என்ன சொல்கிறது? ஆண்டவர் தம்முடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவாள், ஆண்டுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமற் போனதினால, விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டதினால, இதோ ஆண்டவர் பகல் வேளையில குளிர்ச்சியான நேரத்துல ஆண்டவர் அவர்களோடு கூட பேசும்படியாய் வந்தார். ஆண்டவர் தேடி பார்த்தார், மனிதன் காணும், ஒளிந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவரை கூப்பிட்டார். இவ்வளவு நாள் நான் முகமுகமாய் உன்னோடு கூட நான் பேசினேனே, இந்த ஆதாமுக்கு என்ன ஆனது என்று சொல்லி ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிற சத்தம் தான் அந்த 10வது வசனம். அப்புறம் ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஆண்டவர் விசாரிக்கிறார் பாருங்க, ஆதாமே எங்க போயிட்ட நீ? இன்னைக்கு ஒவ்வொரு தாய் தகப்பனும் தன் பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிறார்கள் இல்லையா? என் மகன் எங்க போயிட்டானோ, என் மகன் எங்க போனாலோ என்று சொல்லி, என் மகன் சாப்பிட்டானா, என் மகன் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாய் தகப்பனும் விசாரிக்கிறாங்க இல்லையா? அக்கறை கொள்கிறார்கள் இல்லையா? ஏதோ ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே ஒவ்வொரு நாளும் உன்னோடு கூட நான் உறவாடினேனே, இப்ப எங்கே போனாய் என்று சொல்லி. ஆமன்பானவர்கள், ஆண்டவரே நான் நிர்வாணமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீ நிர்வாணி என்று சொல்லி யார் உனக்கு சொன்னது? நான் விலக்கின கனியை நீ புசித்தாயோ? அதுக்கு அவர் சொல்றார், ஆமா ஆண்டவரே, புசித்து விட்டேன். நீ எனக்கு மனைவியாய் தந்த ஏவாள் தான் எனக்கு கொடுத்தாள். உடனடியா பாருங்க, மனைவி இடத்துல கேட்கிறார், ஏவாள் இடத்துல கேட்கிறார். ஃபர்ஸ்ட் ஆதாம் இடத்துல கேட்டாரு. ஒவ்வொரு தகப்பனையும் தேவன் விசாரிக்கிறாரு. ஒவ்வொரு மனைவிமார்களை, தாய்மார்களை விசாரிக்கிறார் ஆண்டவர். இதோ ஏவாள் இடத்துல சொன்னார், ஏன் அப்படி செய்தா என்று சொல்லி. ஏவாள் சொல்லுகிறது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி. இதோ 3வது சாத்தானாகிய சர்ப்பமித்திரத்தில் வருகிறார். சாத்தானே ஏன் இப்படி செய்தா என்று சொல்லி. ஆக அந்த சாத்தானை சபிக்கிறார் ஆண்டவர். நீ இனி உன் வயிற்றினால நீ நடந்து நீ சாகிற வரைக்கும், இருக்கிற வரைக்கும் நீ மண்ணை தின்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை சபித்து விட்டார். ஆம் அன்பானவர்களே, ஆதாம் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உங்களையும் என்னையும் தேவன் விசாரிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நம்ம எல்லாரையும் விசாரிக்கிறார். அதுக்கு நீங்க நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மார்க் 10ஆம் அதிகாரம் 46லிருந்து 52 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அங்கே பிறவிக்குருடனாகிய பத்திமையை குறித்து நாம பார்க்கலாம். அங்கே அவர் செய்யற காரியங்கள் தான் மாணவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யணும். அந்த குருடன் கூப்பிட்டதற்கு தேவன் செவி கொடுத்தார. ஏன்? முதலை விட பின்னாடி மறுபடியும் கூப்பிட்டான். அவன் ஜெபம் கேட்கிற வரைக்கும் கூப்பிட்டார். அவன் மன்றாடுகள் கேட்கிற வரைக்கும் அவர் கூப்பிட்டார். மன்றாடி கொண்டே இருந்தார், செபித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் கூப்பிட்டுக் கொண்டே இருந்தார். ஆமன்பானவர்களே, விசாரிக்கிற தேவன் என்ன செய்தாராம் தெரியுமா? அவனை என்னிடத்திலே அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். யாரெல்லாம் அதட்டினாங்களோ, அவர்களை ஜெபம் செய்யாதே என்று சொன்னார்களோ, அவர்களே அந்த இடத்துல ஓடி வந்தார்கள். ஆமன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நிறைய இடத்துல ஜெபம் நடக்கிறதற்கு, ஆராதனைக்கு தடை வருகிறது. நீங்களும் நானும் ஜெபிக்கலாம். ஆண்டவர் தடை கொண்டு வந்தவர்களை ஜெபிங்க என்று சொல்லும்படியாய் ஆண்டவர் மாற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே தடை வருகிறதோ அதுக்கு அடுத்து ஜெயம் வரும். ஆண்டவர் செய்வார், தேவன் செய்வார், கர்த்தர் செய்வார். இயேசு வழிவாசல்களை உண்டாக்குவார். பைபிள் சொல்கிறது, அவர்களை அழைத்து வந்தார்கள். இங்க ஆண்டவர் தம்முடைய திருவாய் மலர்ந்து 51வது வசனத்தை மட்டும் படிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 51வது வசனம் 51 என்ன சொல்லுது? இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறார். ஆமா அன்பானவர்களே, பாருங்க, ஆண்டவர் குருடத்தில் விசாரிக்கிறாரு. ஐயா, என்ன கூப்பிட்டியே, நான் உனக்கு என்ன செய்யணும்? விசாரிக்கிற தேவன் அன்பானவர்களே நம்ம ஆண்டவர். நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிற, கண்ணீர்ல இருக்கிற, பண கஷ்டத்தில் இருக்கிற, துயரத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, துக்கத்தில் இருக்கிற, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஆமன்பானவர்களே, நீ துக்கத்தோடு கூட இருக்கும்போது, வேதனையோடு கூட இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. நேற்று தினத்துல ஒரு சகோதரியை நாங்கள் பார்த்தோம். ராத்திரி 11 மணி ஒண்டியா நடந்து வந்திருந்தாங்க. மடமடன்
நாங்க ஆட்டோல வரும்போது கூப்பிட்டாங்க, என்ன இந்த இடத்துல டிராப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அவங்க இடத்துல ஒரு வார்த்தை நாங்க விசாரித்தோம், சகோதரியா இவ்வளவு நேரத்துக்கு போயிருக்கிறீங்களே அர்ஜென்ட்டா அப்படின்னு. நாங்க இங்க ஒரு அட்வொகேட் லாயரை பார்க்க வந்தோம், அவர் இவ்வளவு நேரம் பண்ணிட்டாரு அந்த அம்மா அப்படின்னா. நாங்க விசாரிச்சோம், எதுக்காகமா, லேண்டுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லைங்க, எங்க ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கடைசியில போகும்போது ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்க போங்க, ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க போயிட்டாங்க. நாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தோம். ஆமன் மாணவர்களே, யார் உங்களை மறந்தாலும் தேவன் ஒருபோதும் மறக்கிறதே இல்லை. பாருங்க, அவர்கிட்ட கேட்டாரு, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், விசாரிக்கிறார். பாருங்க, நம்முடைய தேவன் விசாரிக்கிறவருங்க. ஒரு சிலர் கோவத்துல சொல்லுவாங்க, அவருக்கு கண்ணுக்குதா, காதுக்குதா, மூக்குக்குதா. போன கிறிஸ்துமஸ்க்கு எல்லாம் இருந்துச்சு, இந்த கிறிஸ்துமஸ்க்கு எனக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறவங்க உண்டு. நான் பரிசுத்த பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமாண்பாளர்களே, தேவன் நம்மை விசாரிக்கிறவர், வருஷத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும். ஆனால் நீங்கள் நான் செய்கிற நன்மையானதையும் விசாரிப்பார், தீமையானவைகளையும் விசாரிப்பார். கடைசியா ஒரு வசனத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். The book of Revelation 22nd chapter. சீக்கிரம் வாங்க, இங்கிலீஷ்ல தமிழ்ல படிச்சிடலாம். அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, 11வது வசனம் மட்டும் படிங்க. 22:11 என்ன சொல்லுகிறது பாருங்க. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் வரும் நன்மையானவர்களை மாத்திரம் விசாரிக்கிறவர் அல்ல, மாறாக தீமை செய்கிறவர்களையும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க செய்கிற தேவன், நல்லவர்கள் மேலும் கெட்டவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். தீமை உள்ளவர்களா இருந்தாலும் சரி, எல்லார் மேலும் மழை வருதுங்க, எல்லார் மேலும் சூரியன் அடிக்குது. ஆண்டவர் யாரையும் வித்தியாசமாய் பார்க்கிறதல்ல. ஜாதி மதம் பேதமின்றி இயேசுவே ஆண்டவரே தேவனே என்று கூப்பிட்ட மாத்திரத்துல தேவன் நமக்கு செவி கொடுத்து நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறார். மகனே, நான் உனக்கு என்ன பண்ணும், மகளே நான் என்ன பண்ணும். அநேகர் இன்றைக்கும் கூட சாட்சி சொல்லுகிறார்கள். ஆக நன்மைக்கு மாத்திரம் செவி கொடுக்கிற தேவன் அல்ல, தீமைக்கும் அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, இங்க வசனம் படிக்கிறாங்க 22:11. He who is unjust, let him be unjust still. He who is filthy, let him be filthy still. He who is righteous, let him be righteous still. He who is holy, let him be holy still. Amen. நல்லதையும் பார்க்கிறார், கெட்டதையும் பார்க்கிறார். அன்பானவர்களே, எல்லாத்தையும் விசாரிக்கிற தேவன் அவர். அவர்தான் கடவுள். சகலத்தையும் கடந்து வந்திருக்கிறவர் தான் பேர் அவருக்கு கடவுள் என்று சொல்லுவாங்க. தேவன் நம்மை காப்பாற்றுகிறவர், ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிறவர். இயேசு ரட்சகராய் வந்தார், மீட்பர். கிறிஸ்து நம்மை மீட்கிறவராய் இந்த பூமிக்கு வந்தார். நேற்றைய ஆண்டவரும் இன்றைய ரட்சகரும் நாளைய நியாயாதிபதியுமாய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். என்ன சொல்கிறார்? 11வது வசனம் சீக்கிரம் படிங்க. அநியாயம் செய்கிறவன், நல்ல கவனிங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பாருங்க, ஆண்டவர் விசாரிக்கிறார். அநியாயம் செய்றியா? அதுல இருந்து விட்டு வரத்துக்கு மனசு இல்லையா? பரவாயில்ல மகனே, அநியாயம் செய்துனே இரு. அப்பா அம்மா சொல்றாங்க இல்லையா, சொல்ற பேச்சு கேட்கலையா, போ அப்படியே போ அப்படின்னு எவ்வளவு சொல்றது. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கிறேன், அதே கெட்ட பழக்க வழக்கத்திலே இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அதே கெட்ட பழக்கத்திலே இருங்க. நீதி உள்ளவன் இன்னும் நீதி உள்ளவன், உண்மையா இருக்கிறவன், சத்தியத்தையே பேசுகிறவன், இயேசுவையே நம்புகிறவன், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன், பரிசுத்தமா இருக்கிறேன். கணவனுக்கு பரிசுத்தம், மனைவிக்கு பரிசுத்தம், தாய் தகப்பனுக்கு பரிசுத்தம், பிள்ளைகளுக்கு பரிசுத்தம், தேசத்துக்கு பரிசுத்தம், சபைக்கு பரிசுத்தம், திருச்சபைக்கு பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாயிருங்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவர்களுக்கு நான் அளிக்கும் பலனும் பரிசுத்தமும் ஆசீர்வாதமும் நித்திய ஜீவனும் இயேசுவோடு கூட வருகிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம் அன்பானவர்களே. வெறும் நன்மைக்காக மாத்திரம் விசாரித்து பலன் கொடுக்கிறவர் அல்ல,
தீமையானவர்களையும் கட்டாயமாய் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் விசாரிப்பார். இன்றைக்கு நல்லவனாயிருந்து நாளைக்கு கெட்டு போக கூடாது என்று சொல்லிதான் இதோ இந்த வசனம் சொல்கிறது. இதோ இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார், ஆண்டவராய் வரப்போகிறார், கடவுளாய் வரப்போகிறார், மீட்பராய் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் அவர் வரப்போகிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுடைய கண் பார்வை அவரை பார்க்க போகிறது. அதற்குள்ளாக நீங்களும் நானும் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த சத்திய வசனம் உங்களுக்காக நமக்காக கொடுக்கப்படுகிறது. அந்த தேவன் நம்மை விசாரிக்கிற இயேசுவாய் இருக்கிறார், நம்மை கவனிக்கிற இயேசுவாய் இருக்கிறார். 14வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, முதல் வார்த்தை, அதே அதிகாரத்தில் 14வது வசனம் 14th verse. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் பாருங்க. ஆண்டவர் உனக்கு எனக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார். அதிகாரம் உள்ளவர் ஆவதற்கு வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்க, வாசல் வழியாய், அந்த வாசல் தான் இயேசு. அந்த இயேசு என்ற அந்த வாசல் வழியாய் பரலோகத்திற்குள்ள, பரலோகம் என்னும் அந்த அந்த நகரத்திற்குள்ளே போவதற்கு அவருடைய கற்பனைகளின்படி, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இதுக்காக தான் மாணவர்களே, உன்னையும் என்னையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும், வருஷத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்மை விசாரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீ எகிப்திலே இருந்தது போல் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு எனக்கு கொடுப்பதற்காக தான் அந்த பரலோக நித்திய ராஜாவின் வீட்டுக்குள்ள நித்திய காலமாய் அவருடைய ஒளியின வாசமாய் இருப்பதற்காக உன்னையும் என்னையும் அன்போடு கூட அழைக்கிறார். நம்ம மனம் திரும்பி ஜெபம் பண்ணுவோமா? அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஆமன்பானவர்களே, நம்ம எல்லாருமாய் கண்களை ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போம். இதோ அந்த இடத்துல அநேக குழந்தைகளுக்காக நம்ம ஜெபித்தாங்க. மறுபடியும் அவருடைய பெயர்களை நினைவு கூர்ந்து நம்ம ஜெபிப்போம். நம்ம எல்லாருடைய பிள்ளைகளையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வருஷத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நான் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன். என் கண்கள் அந்த தேசத்தின் மேல் இருக்கும். என் கண்கள் உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கும். என் கண்கள் ஒவ்வொரு கணவன் மனைவி மேல் இருக்கும். என் கண்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இருக்கும். என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொரு திருச்சபையின் மேல் இருக்கும். என்னை நம்பி வாழ்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேல் என் கண்கள் இருக்கும். நான் அவர்களை விசாரிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். விசாரிக்கிற தேவனே, ஆண்டவரே, குருடன் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஆண்டவரே நீர் விசாரித்தீர். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர் ஆண்டவரே. இன்றைக்கும் நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. எங்க பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. எங்கள் கடன் தொல்லைகள் ஆண்டவரே இன்றையோடு கூட மறைந்து போவதாக ஆண்டவரே. ஒரு வழி வாசல்களை எங்களுக்கு உண்டாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் நம்பி இருக்கிற தேவனே, நாங்கள் விசுவாசிக்கிற தேவனே ஆண்டவரே, உம்மை நம்பி ஆண்டவரே நாங்கள் வரும்போது ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்கிறவரே, உம்மையே நாங்கள் இந்த வேளையில நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் குழந்தைகளுக்காக செபித்தது போல ஆண்டவரே, இதோ ஆண்டவரே ஜோயன் மரிஷாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆரோன் ஆண்டவரே அரவிந்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிளஸி குழந்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இனியா குழந்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரோன் ஆல்பர்ட் குழந்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து தேவன் மகிமையான காரியங்களை குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இன்றைக்கும் கூட ஆண்டவரே எத்தனையோ தாய்மார்கள் தகப்பன்மார்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் அருமையான ஐயா லியோ அவர்களுக்காக நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜேம்ஸ் ஐயாவுக்காக நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. மனம் இறங்கி அவர்களை தொடுங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தை தாங்க. இன்றைக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஆண்டவரே அருமையான சகோதரி விக்டோரியா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். விசாரிக்கிற தேவனே, அவர்களுடைய பிள்ளைகளை நீர் விசாரிப்பீராக. இந்த தாயாரை விசாரிப்பீராக ஆண்டவரே. தொடும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புத சுகம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல, இந்த புதிய மாதத்துல அவர்கள் குடும்ப
குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவரே, அப்பா உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் அறியாத ஜனங்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் அந்த தாயார் உம்மை விசுவாசிக்கிற தாயார் ஆண்டவரே. எப்பொழுது பார்த்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் ஆண்டவரே. இந்த விக்டோரியா மேல் ஆண்டவரே நீர் மனமிறங்கும் ஆண்டவரே. லியோ மேல் மனமிறங்கும் ஆண்டவரே. ஜேம்ஸ் ஐயா மேல் மனமிறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரும் உம்மை விசுவாசிக்கிற தகப்பன்மார்கள் தாய்மார்கள் அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாய் அந்த பிள்ளைகளுக்கு தாயாய் ஆண்டவரே நீ சுகப்படுத்தி கொடுக்கிறதற்காய் கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆரம்பத்தில் பாடும் போதும் ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் இசைக்கும் போதும் ஆண்டவரே ஆராதனை செய்யும் போதும் நீர் எங்களை விசாரித்து வந்தீரே. எங்கள் பாடல்களை கேட்டீரே, எங்கள் இசையை கேட்டீரே, எங்கள் செபத்தை கேட்டீரே, எங்கள் ஆராதனை மத்தியில உலாவி கொண்டிருந்தீரே. உமக்கு கோடா கொடி நன்றி. எங்களை விசாரிக்கிற தேவனே, வருஷத்தின் ஆண்டவரே துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவரே தலை நரைக்கும் வரைக்கும் நான் உன்னை விசாரிப்பேன் என்று சொன்னார். அப்படியே எங்களை விசாரித்து ஆதரித்து காத்துக் கொள்கிறதற்காய் ஒவ்வொரு குழந்தைகளை தொட்டமைக்காய் நன்றி ஆண்டவரே. லியோ ஜேம்ஸ் அவர்களை தொட்டமைக்காய் நன்றி ஆண்டவரே. விக்டோரியா அவர்களை தொட்டமைக்காய் நன்றி. இன்னும் அநேக தாய்மார்களை தொட்டமைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் முழு குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் சேமத்தை கொடுக்கிறதற்காய் கோடி கோடி துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்றென்றும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்திற்காக தலையை சாய்ப்போம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி பிரகாசிக்க பண்ணி நமக்கு கிருபையாய் இருப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நம் எல்லாருக்கும் சமாதானத்தை கட்டளிடுவாராக. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி ஒரு டாபிக்ல நம்ம தேவன் நம்மோடு கூட பேசினார். நிச்சயமாய் இந்த வருஷம் முழுவதும் நம்ம விசாரிக்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த காரணத்தை கொடுத்தும் கவலைப்படாதீங்க. எத்தனையோ காரியங்கள் விசாரிக்கப்படாது இருக்கிறது. இந்த ஆண்டிலே விசாரிப்பார். விசுவாசத்தோடு இருங்க. தேவன் நம்மத்திலே அற்புதங்களை செய்வார். ஆகவே உம்மை நம்பி வந்தேன், நான் என்ன பண்ண போறதுல வெட்கப்படுவதில்லை. அந்த கருத்திற்கு கொடுத்து இந்த பாடலை பாடி விசாரிக்கிற தேவனிடத்தில் நம்ம கரங்களை வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. உம்மை துதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்,
ஆல். தேங்க்யூ.